அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுடைய சேனலில் மீண்டும் வரேன். நிறைய கால்ஸ் வந்துச்சு. சேனல்ஸ் நம்மளுடைய நேர்களே, சார் என்ன சார் உங்களுடைய வீடியோ மட்டும் காணோம், ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. சில ஒரு வேலையின் காரணமாக நம்மளுடைய சேனலில் போட முடியல, வீடியோ போட முடியல. இப்போ இனிமேல் நம்ம ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக நம்முடைய சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் உலகியல் ரீதியாக, நம்முடைய தமிழகம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாற்றங்களிலேயே இப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஆடி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் தேதிக்கு ஆடி மாதம் 11ஆம் தேதி, சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடிய இந்த நேர காலத்தில் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அடைகின்ற இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்ர நிவர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்கள் லைஃப்பில் இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, வக்ர சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், வக்ரமான நிலையில் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள்ங்கிறத சனி பகவான் வக்ர கதியில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் மனதுக்கு பிடித்த அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எந்த விஷயத்திலும் ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் வெற்றி பெற மாட்டீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை ஸ்டெப் எடுத்து பண்ணனாலும் நீங்கள் யார் கூடயும் போட்டி போடக்கூடாதுன்னு உள்ளே போவீங்க. ஆனால் உங்கள் கூட போட்டி போடுறதுக்குன்னு ஒரு டீமே இருப்பாங்க. நீங்கள் சிங்கிள் ஆர்மி, அங்கே ஒரு கூட்டமோ ஒரு கூட்டம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ரம் அடைகின்ற சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர கருதி ஆயிட்டார் அப்படின்னாலே சில விஷயங்களை பயங்கரமாக போராட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த வட்டம் கொஞ்சம் என்னென்னா, குருவுடைய பார்வை மூலமாக அவர் வக்ர கதி ஆனனால என்னென்னலாம் செய்ய போகிறாருன்னா, நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க போகிறேன். கையில் காசு இல்லை சார், எதுவும் வாங்க முடியல, பிடிச்சதை வாங்க முடியல, நிறைய ஆசைப்படுறீங்க, சாப்பாடு விஷயங்களையும் சரி, பிடித்தமான பொருட்கள் வாங்குறதையும் சரி, நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனால் என்னென்னா, நீங்கள் உழைச்ச உழைப்பை கையில் வாங்குறதுக்கு முன்னாடி விரயங்கள் அதிகமாகிடுச்சு. கடந்த காலங்களில் மனதுக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ வலிகள், அவ்வளோ வேதனைகளோடு தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இது அப்படியே படிப்படியாக ஏற்கனவே குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி உறவுகளால் ஏமாற்றப்பட்ட பிரச்சனை வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிருக்கீங்க. இப்போ இவர் வக்ரம் அடைகிறனால உங்களை வேண்டவே வேண்டாம், நீங்கள் எதுக்குமே எனக்கு உதவ மாட்டீங்கன்னு சொல்லிட்டு யார் போனாங்களோ, யார் உங்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்துகிறாங்களோ, யார் இப்போ உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்களோ, அந்த போய் அதாவது என்னென்னா உங்களை விட்டு விலகி உங்களை மனதளவில் யார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த நபர், அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அந்த நபர் திரும்ப உங்கள்கிட்ட தேடி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போகுது. புரியுதா? ஸோ இந்த பொருளாதாரத்துக்காண்டி போனாங்க சார், இந்த அன்பு என்கிட்ட இல்லைன்னு வச்சு வேறு அன்பை எதிர்பார்த்து போயிட்டாங்க சார், எனி ஒன் ஆப்ஷன் அவங்க உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீங்கள் வேணும்னு நிற்பாங்க, உங்கள் மேலே உண்மையான அன்பு காட்டுறேன்னு நிற்பாங்க.
ஸோ அதற்கான பாக்கியத்தை நீங்கள் தேடி போதவல உங்களுக்கு இப்போ வக்கிரம் பெற்ற சனி பகவான் என்ன பண்ணுவார், உங்களுடைய ரியாலிட்டியை அவங்கள புரிய வைப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக வரப்போகுது. அதேபோல் நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுடைய சுய சிந்தனைப்படி முடிவெடுங்க. இது செய்யலாமா இல்லை அது செய்யலாமா அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, கருத்துக்கள் கேட்பதை நிறுத்திக்கொள்ளும். ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக யோசித்த விஷயத்தை அப்படியே தலையில் உல்டா பண்ணி உங்களை டைவெர்ட் பண்ணி உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ கடைசியாக நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் உங்கள் மேலே நீங்களே பழி சுமத்தக்கூடிய செயல்பாடாக வந்துடும். அதில் கவனம். அதுக்கடுத்து இந்த சனி வக்கிர காலங்களில் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. முதல் திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா முதல் திருமணம், இரண்டாவது திருமணத்துக்காக காத்திங்கன்னா இரண்டாவது திருமணம் நடத்துவதற்கான பாக்கியத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். ஆட்டோமேட்டிக்காக குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாகவும் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரகம் சூப்பராக வளர்க்கு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க. ஸோ முதல் குழந்தை அல்லது ரெண்டாவது குழந்தை, ஸோ ஏதோ ஒரு விஷயம் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிரக ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கனால, சார் ரெட்டை குழந்தை வந்துருச்சு சார் சொல்வதற்கான வாய்ப்பாக சூப்பராக இருக்குது. ஸோ அதற்கான பாக்கியத்தை கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதுனால நீங்கள் பொருளாதாரம் மற்றும் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களில் இந்த குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீனத்தில் அமர்ந்த சனி பகவான் 3ஆம் பார்வையும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ இப்போ அவர் வக்ரம் பெற்று பார்க்கும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். ஆனால் இங்கே உங்களுக்கு ஏதோ நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினால நம்ம குருவும் சேர்ந்து பார்க்குறதுனால அந்த பாதிப்பே இல்லாமல் உங்களுக்கான முழு அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்கிர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரியா? என்ன சார் இங்கிட்டு புத்திரபாக்கியம் வந்துருட்டீங்க, இங்கிட்டு பொருளாதாரம் வந்துருட்டீங்க, இங்கே குடும்ப நிகழ்ச்சியில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போயிட்டீங்க, வேறு எதுவும் கவனமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாகணும். அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருது, சின்ன சின்ன விஷயம் வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்கிறாமல் இருக்கக்கூடாது. அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத விவாதங்கள் வருதுனாலுமே ஸோ அதுலேயுமே என்ன பண்ணக்கூடாது, முழுசாக நம்பி விவாதங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? டைரக்ட் டு டைரக்ட் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் அடுத்த விஷயம், நம்முடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். ஸோ இந்த வட்டம் ரிஷபராசியில் யார் யாரெல்லாம் அதிகமாக ஹேண்ட் ரைட்டிங் படித்ததை போட்டே எழுதி பார்க்கிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர், மாணவ செல்வங்களில் நீங்கள் தான் ஒருவர் என்பது உண்மை. ஓகேவா? சரி, இப்போ வேறு என்ன பண்ணக்கூடாது, வேறு என்ன செய்யும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சார் பணம் நிறையா வரும் சார், நீங்கள் என்ன பண்ணலாம், தங்க நகை வாங்கலாம், அந்த தங்க நகையை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகேவா? அதே போல் உங்களோட பணம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவழிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆடம்பரம்னா என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் வாங்க ஆரம்பிச்சின்னா உங்களை வேண்டான்னு சொன்ன உறவு கூட தேடி பக்கத்தில் வாண்டு உங்களை மானே தேனே பொன்மானெலாம் கொஞ்சுவாங்க. கடைசியில் எந்த ஆப்பு எதுக்கு, உங்கள்கிட்ட இருக்க பணத்தை அபகஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதில் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுபோல் பெண்கள் பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு தலையிடக்கூடாது. ஸோ தலையிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு இலகின மனசு, சரி ரைட் போட்டு கொடுங்க நல்லாகட்டும் அப்படின்னு விட்டுருவீங்க. கடைசியில் அவங்களுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு நட்டம். அதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது. ஸோ ரிஷபராசி என்பர்கள்
இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த சனி வக்கரம் அடைகின்ற காலகட்டம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது கோச்சார கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார். ஸோ அவர் வக்கரம் பெற்ற அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார், என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும். இது பொது பலன், கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 20-30% எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக எனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசனம் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.